மௌலவி பிஜே அவர்கள் மாலிக் இமாம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவார். ரைட்டா? மாலிக் இமாம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவார். அது என்ன செய்தி அப்படின்னா இதில் பாருங்கள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோத்திரத்தவர்களுடைய குப்பை மேட்டில் எரியப்பட்டிருந்தார்கள் 3 நாட்கள். உஸ்மான்லாம் கொல்லப்பட்டு 3 நாட்கள் எரியப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 12-13 பேர் சேர்ந்து இரவா அவரை தூக்கிக்கொண்டு போய் என்ன அடக்கினாங்க. அதுவும் எங்கே அடக்கினாங்க? ஹஷ் கௌகப். அது ஹஷ் கௌகப்னு சொல்லலாம், ஹஷ் கௌகப்னு சொல்லலாம். ரைட்டா? அதில் என்ன செஞ்சு அடக்கினாங்க அப்படின்னா கௌகப் என்றவருடைய தோட்டத்தில் அடக்கினாங்க. பக்கையில் இப்போ இன்றைக்கு நம்ம ஹரத்துக்கு இந்த மதீனாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் மதீனாவுடைய கிழக்கில் தானே அது இருக்குது, என்ன இந்த பக்கை இருக்குது. அந்த பக்கையில் நீங்கள் அதாவது வட மேற்கு பகுதியில் பார்க்கலாம். வடமேற்கு பகுதி, அதாவது நீங்கள் என்ட்ராகிற இடம், இங்கே பள்ளிக்கு என்ட்ராகிற இடம் இப்படி நம்ம இப்படி என்ட்ராகிறோம்னு சொன்னால் இந்த பின்பக்கத்தில் வலது மூலையில் அது பக்கையுடைய பகுதி. அதான் ஹஷ் கௌகப் இடம் பண்ணி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அடையாளப்படுத்தி, அதுதான் பக்கையுடைய தொங்கல். அன்றைக்கு அது இன்னொரு ஆள்கிட்ட தோட்டமாக இருந்துச்சு. வரலாற்றில் என்ன சரியான செய்யணும், அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கியிருந்தார்கள். அந்த கௌகப் என்ற ஒரு அன்சாரி தோழர்னு சொல்லப்படுது, அல்லாஹு ஆலம் வாங்கியிருந்தார்கள். வாங்கி அதை என்ன செஞ்சாங்கன்னா பக்கியோட சேர்த்துருந்தாங்க, அடக்கிறதுக்காக சேர்த்துருந்தாங்க. ஆனால் யாரும் அந்த ஹஷ் கௌகப்பில் அடக்கிறத என்ன செய்யலை, பக்கி தானே காலகாலம் வைக்கிறதால் அதில் அடக்கப்படுறது தான் விரும்பினாங்க. இதில் அடக்கப்படுறத என்ன செய்யலை, விரும்பலை. உஸ்மான் ரலியல்லாஹு தான் முதலாக அடக்கப்பட்டாங்கன்னு வரலாற்றில் வருது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அங்கே தான் அடக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோம். அவர் வாங்கி இடத்த கொடுத்தன்னு. இதெல்லாம் சப்ஜெக்ட். அவரை குப்பமேட்டில் எரிஞ்சிருந்தாங்கன்றார். இந்த எரிஞ்ச செய்தி அப்படி எரிந்தார்கள் என்றது மோத்தா மாலிக்கில் இமாம் மாலிக் அறிவிப்பில் வரலை, தபரானியில் இமாம் மாலிக் வழியாக பதிவு செய்யப்படுது. அதை சொல்லிட்டு பிஜே என்ன சொல்கிறாருன்னா இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு. இது நான் சொல்லலை, மௌலவி பிஜே சொல்கிறார் இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு. ஏன் ஆதாரம் இல்லாத அறிவிப்புன்னு டீட்டெயில்ஸாக சொல்லலை, சும்மா நோமலாக சொல்லிட்டு போகிறாரு. ஏன் ஆதாரம் இல்லாத அறிவிப்பு நான் சொல்கிறேன்டா, இமாம் மாலிக் பிறக்கிறாரு 93 ஹிஜ்ரி 93 பிறக்கிறாரு. உஸ்மான் எல்லாம் கொல்லப்படுறாங்க 35 ஹிஜ்ரி 35 கொல்லப்படுறாங்க. அப்போ 35 கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா கூட என்ன 55 61 வருஷம் அப்படி தானே. 55 61 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாரு இமாம் மாலிக் பிறக்கிறார் 61 வருஷத்துக்கு பிறகு. அப்போ அவர் கிரகிக்கிற வயசுக்கு ஒரு 15 வச்சுக்கின்றாலும் கூட என்னது கிட்டத்தட்ட 71 76 வருஷம் கெப்புன்னு என்ன செய்யுது அதில் இருக்குது. பொய்யர்கள் வாரத்துக்கு இந்த 76 வருஷம் அல்ல, ஒரு 10 வருஷம் வாழ்கிற காலத்தில் பிறந்திருந்தாலே போதும் சந்திக்கலாட்டி. இமாம் மாலிக் வாழ்கிற காலத்திலேயே பிறந்திருந்து, யார் உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்கிற காலத்திலேயே பிறந்திருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவன் சந்திக்காத ஒரு நாட்டில் இருந்தாலே பொய் செய்திகள் வர்றதுக்கென அதே போதுமானது. ஆனால் இவர் பிறக்கிற கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் அதாவது 70 வருஷம் டிஃப்ரெண்ட் இந்த செய்தியை எடுக்கிறண்டா கூட. அதனால் அதுக்கிடையில் 2 பொய்யரும் வரலாம், 3 பொய்யரும் வரலாம். இப்போ அதாவது நமக்கு ஒரு 40 வயசு அப்படின்னு சொன்னால் எனக்கு என் வாப்பா பிறந்தது 1950 வச்சுக்கணும்டா, இதுக்கிடையில் உள்ள 70 வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பிறந்த ஒரு 40 வருஷத்துக்கு இடையிலப்பட்ட செய்தி சூனிய செய்தி தானே இருக்குது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எவ்வளோ செய்தி பரவும், அவ்வளோ செய்திகளும் பரவத்துக்கு. அதுவும் இந்த பிரச்சனை ஒரு ஃபித்னாவுடைய பிரச்சனை. அவ்வளோ அதெல்லாத்தையும் பிஜே டீட்டெயில்ஸாக சொல்லாட்டி இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பு தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது தான், அதை நம்ம சொல்லக்கூடாது, அது சோசியலில் தான் என்றுட்டு டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. எப்படி குப்பை தொட்டியில் வீசலாண்டு அவர் தான் சொன்னார் இது ஆதாரம் இல்லாத அறிவிப்பட்டு. ஒரு ஆளை போட்டு குப்பை தொட்டியில் தூக்கி வீசி வச்சுக்கிறீங்க. இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை, அதை வச்சு தான் எதை அவரே லைஃப்னு சொல்கிற செய்தியை வச்சு தான், அவரே பொய்யென்று சொல்கிற செய்தியை வச்சு தான் அவர் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருண்டா, ஆனால் இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கி அப்படின்றார். அது என்னடா முகாந்திரம் இருக்கேன்டா, அந்த மாலிக் இமாம் சொல்லக்கொள்ள சொல்கிறார், அந்த 12-13 பேர் அடக்க போனாங்களே அதில் ஏண்ட பாட்டனாரும் இருந்தார். மாலிக் இப்னு அபி ஆமிர் என்ற அவரோட பாட்டனாரும் இருந்தார். இவர் மாலிக் தானே, இமாம் மாலிக், அவரோட வாப்பட பேர் அனஸ், அவரோட வாப்பட பேர் மாலிக். அப்போ பாட்டனாரும் மாலிக், இவரும் மாலிக், சரியா? பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமிர் இருந்தார் அப்படின்னு. பாட்டனார் இருந்தாருன்னு யார் இமாம் மாலிக் சொன்னது யார்? அதுதான் சப்ஜெக்ட். இப்போ பாட்டனார் இருந்தாரா இல்லையா என்ற தகவலை இவர்கிட்ட சொன்னது யார்? பாட்டனார் இருந்தார். இமாம் மாலிக் தகவலை சொல்லலை. இமாம் மாலிக் தகவலை சொல்ல அவ்வளோ நெருக்கமாக இருந்தால் அவர்கிட்ட சொன்னாலே என்ன செய்யலை, இமாம் மாலிக் சொல்லலை. சொன்னாலேயும் சொல்லலை, அவருக்கு சொன்னாலேயும் சொல்லலை, அவருக்கு சொன்னாலேயும் சொல்லலை. 3 பேர் விடுபடலாம், 2 பேர் விடுபடலாம், ஒருத்தர் என்ன செய்யலாம் விடுபடலாம். சொன்ன டீட்டெயில்ஸே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தவரே சொன்னாலும் கூட அவர் சம்பவத்தில் இருந்தால் பார்க்கணும்.
சம்பவத்துக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும், சந்திச்சே நேரடி ப்ரூஃப் தேவையில்லை, வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த செய்தியை வைக்கிறது? இது ஆதாரம் இல்லைன்றாரு. சரியா? அதான் என்றாலும் அவருடைய பாட்டனார் இருப்பதனால இது குடும்பத்து செய்தியாக இருக்கலாம் என்னட்டு மாலிக் இமாமுடைய வாப்பட சகோதரர்கள்லாம் கொஞ்சம் எடுக்கிறார். ரபி இருந்தார், நாபி இருந்தார், அவர் இருந்தார், கொஞ்சம் எடுக்கிறார். அப்போ அவர் வழியாக செய்தி குடும்பத்துக்கு வெளியால் எடுத்துக்கலாம். குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் மூலம் தான் வரணும். அது குடும்பத்துக்கு வெளியால் செய்தி வராதா? மதீனா மாலிக் மதீனா. சரியா? மதீனாவில் உள்ள நிறைய பேர் மாலிக்கு சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. காரணம் அவர் மதீனாவே, அவர் மதீனான்றதுனால அதில் சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. நீங்கள் மதீனாவில் வாழ்ந்த முகமது இப்னு இஸ்ஹாக் அலி ரலியல்லாஹு அவங்க எப்போ பிறந்தாங்கன்ற செய்தியே லைவ் ஆக்கினீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அலி ரலியல்லாஹு வரலாறு ஆரம்பிக்கிற இடத்த எடுத்து பாருங்கள். நான் அதை போட நினைக்கல, அந்த கிளி 15 நிமிஷம் மட்டும். அலி ரலியல்லாஹு பிறந்தாங்கன்ற தகவலை மதீனாவில் வர அறிவிப்புகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? லைவ் ஆக்குறாரு. பிறந்த டேட்டை சொன்னது. சரியா? அதை சொன்ன நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுக்கலாம்? தெளிவாக சொல்கிறாரு மாலிக் இமாம் அந்த காலத்துக்குரியவர்கள். இது ஆதாரம் இல்லாத செய்தி தான், எடுக்கக்கூடாது தான். ஆனாலும் முகாந்திரம் இருக்கிறது. ஏன் முகாந்திரம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் பாட்டனார் அதில் இருந்திக்கிறார். இல்லை, பாட்டனார் இருந்தீங்கன்னு யார் சொன்னது மாலிக்கிட்ட? அதுதான் இப்போ அந்த அறிவிப்பாளர் தான் நம்ம கேட்குறோமா. மாலிக் பிறந்த 93, சம்பவம் 35. இதுக்கு இடையில உள்ள செய்தியை நீங்கள் எப்படி அறிவிப்பீங்க? இப்படி இந்த செய்தி ஆதாரமாக அப்போ இமாம் மாலிக் சொல்கிற எல்லா சட்டங்களையும் நீங்கள் எடுக்கலாமா? இமாம் மாலிக் சொல்கிற பாருங்கள், அதை எப்படி அதை மூளை பிஜே சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா தொழுவிக்கணும்? அடுத்த ஜனாதிபதி தொழுவிக்கணும். தொழுவிச்சாரா? யார் அடக்கம் பண்ணணும்? தொழுவிச்சாரான்னு கேட்குறாரு. தொழுவிக்கலைன்னு எங்கே வந்திருக்குது? தொழுவிக்கலைன்னு சொல்லி எங்கே வந்திருக்குது? சரியா? அப்போ எப்படி எடுக்கணும்? வரலேண்டா ஹதீஸ்கள் மாதிரி வரலாறு எல்லாமே பாதுகாக்கப்பட முடியல. பொய்யர்கள் கட்டி விட்டு தான் நிறைய இருக்குது. தொழுவிச்சிருக்கலாம், தொழாமல் இருந்திக்கலாம். நான் உறுதியாக நம்புகிறேன் அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு தொழுவிச்சிருப்பாங்க, தொழுதிருப்பார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வசிய செஞ்சுன்னு வருது. அப்போ ஜுபைர்லாம் தொழுவிக்கு அதெல்லாம் பின்னால் தொழுதிருப்பார்கள். தொழுதார்கள் இடத்துல எல்லின் முனை அளவில் சந்தேகம் இல்லை. அதாவது பள்ளிவாசலில் ஜனாசா தொழு நடத்தப்படுறல, அங்கே வந்து ஜனாசா மையவாடியில் தான் ஜனாசா தொழுகை நடத்தப்படுறது. அங்கே நடத்திட்டு தான் பக்கி கொண்டு வரப்படுறது. அந்த இடத்துல ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. ஹஷ்ஷு கவுகபில் வேணுமெண்டா என்ன செய்யலாம்? புதுசாக அவருடைய இடமென்றதுனால, அவர் வாங்கின இடமெண்டா அதில் முதல்ல அடக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் ஹவாரிஜிகள்கிட்ட கை கொஞ்சம் பலமாக இருந்ததுனால கூட அடக்கப்பட்டிருக்கலாம். அதில் நான் மாட்டுக்கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் இதில் அலிரல்லாங்க தொழுவிக்கவில்லைன்னு எங்கேயும் வரல. தொழுவிச்சாரான்னு கேட்குறது எதை வச்சு தெரியுமா? அவரே லைஃப் ஆக்குற செய்தியை வச்சு, அவரே பலகீனப்படுற செய்தியை வச்சு. அவர்னுட்டு தான் அடக்கம் பண்ணணும். பண்ணினாரா? எங்கே அடக்கம் பண்ணணும்? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபிரிஸ்தானில் அடக்கப்படணும். அது செஞ்சாரா? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபிரிஸ்தானில் அடக்கப்படும். ஹஷ்ஷு கவுகபும் எல்லா முஸ்லீம்களும் அடக்கப்படுவதற்காக வாங்கினது தான். பக்கி அப்படியே வைக்கலாம். இப்போ இன்றைக்கு இருக்குதானே, இன்றைக்கு பக்கியுடைய பகுதிக்குள்ளே தானே ஹஷ்ஷு கவுகப்ன்றது இருக்குது. அப்படி விஸ்தரிப்பு நடந்து வந்தது தான் அது. இப்போ அது ஒரு அளவுக்கு என்ன ஏறி இருக்குது. இப்போ மேலுக்குள்ள கபர்கள்லாம் சஹாபாக்கட கபர்னு நினச்சிடக்கூடாது. வணங்கிட்டா இன்றைக்கு இல்லை, எல்லாரும் இந்த மேலுக்குள்ள எல்லா கபர் அடையாளங்களும் சஹாபாக்கட கபர் நினச்சி அப்படி இல்லை. அப்படின்னா பக்கியில் அந்த காலத்தில் இந்த வாரம் ஜனாசா அடக்கலை, இந்த தான் அடக்கிட்டு. அப்போ எப்படி இருக்கும் அது? சரியா? அந்த இடத்துல அடக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த வடமேற்கு பகுதியில் உள்ள அந்த பகுதியை வாங்கி இணைச்சாச்சு. சரியா? வாங்கி இணைச்ச நேரத்தில் இது நான் ஏற்கனவே பேசிக்கிறேன் சௌர் முஸ்தபாவுடைய மறுப்பு சம்பந்தமாக சொல்கிற சந்தர்ப்பத்தில். அப்போ வாங்கி அந்த நிறைச்ச பகுதியில் யாரும் அடக்க விரும்பலைன்னு வரலாற்றில் வருது. உஸ்மான்லாம் முதல்ல அடக்கப்பட்டாங்கன்னு வருது. அதுவும் அதாவது பெரிய நம்பகமான வரலாறு செய்தி ஒன்று இல்லை. ஆனால் வரலாற்று தகவலில் அதில் அவருக்கு எதிரான முரணான எந்த செய்திகளும் இல்லை. அதனால் நாங்கள் அதில் பலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவர் முதல்ல அடக்கப்பட்டான்னு எடுத்துக்கொள்வோம். ஆனால் பக்கியில் தான் வேற எங்கே தூக்கி வீசலை, பக்கியோடு ஜாயின் பண்ணப்பட்டுச்சு மையவாடி. அந்த பகுதியில் அவர் முதல்ல அடக்கப்பட்டார் வரலாற்றில் வருது. அதை என்ன செய்யலாம்? நம்ம ஏற்றுக்கொண்டு போகலாம். அதில் ஒரு அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சப்ஜெக்டும் அதில் இல்லை. அது உஸ்மான் ரலியல்லாஹு வாங்கி விஸ்தரிச்சது தான். இப்போ பாருங்கள், அதை பார்க்கணும்ல. கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாஹ் சொல்லிட்டாராம். சரி, இன்னால் இல்லாஹ் சொல்லிட்டாரு. என்ன இன்னால் இல்லாஹ் சொல்லிட்டாராம்? யார்? அலி ரலியல்லாஹு இன்னால் இல்லாஹ் சொல்லிட்டாராம். சரி, சொல்லிட்டாரு, இன்னால்லா சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சுதான். எப்படி அது அந்த வரலாற்றை எப்படி அணுகிறான்னு பாருங்கள். அடுத்து என்னப்பா செய்யணும் என்று கேட்டால் நிறைய சில செய்திகள்லாம் வருது. அதில் குப்பையில் எரியப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி வருது. எப்படின்னு கேட்டால், மாலிக் இமாம் சொல்கிறாங்க, மாலிக் இமாம் வந்து சம்பவத்தில் இருந்தவங்க கிடையாது. மாலிக் இமாம் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னா இந்த தகவலை சொல்கிறார். நம்ம வந்து ஒரு ஆத்தன்டிக்கில் இது வராது. ஏன்னு கேட்டால், மாலிக் இமாம் வந்து உஸ்மான் கொல்லப்படும் போது அவர் அங்கே இல்லை, பிறக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குத்தில உஸ்மானும். மாலிக் இமாம் இது ஒரு ஆதாரத்தில் வராது. சம்பவம் நடக்கும்போது அவர் பிறக்கலை மட்டும் இல்லை, டீட்டெயில்ஸாக சொல்லணும், அழுத்தமாக சொல்லணும். 93 தான் பிறக்கிறாரு, 35 கொல்லப்படுறாரு. கிட்டத்தட்ட என்ன அரை நூற்றாண்டு போயிட்டு. சரியா? அதை சொல்லணும். ஆனால் இப்போ பாருங்கள், ஆதாரம் இல்லைன்ட்டார் தானே. அடுத்தது பாருங்கள்,
உஸ்மான் கொல்லப்பட்டார் எனக்கு கிடைத்த தகவல் என்று அவர் சொல்கிறார். இது ஆத்தன்டிக்காக ஏற்றுக்கிற ஏழாவது தான். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குத்தில உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். ஃபஅகாம மத்ரூஹன் அலா குனாசத்தி பனி ஃபுலானின் சலாசன். ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசப்பட்டார். யார்? ஜனாதிபதி குப்பை மேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? மத்ரூஹன் தூக்கி வீசப்பட்டார். ஃபஅதாஹு இஸ்னா அஸர ரஜுலன், ஒரு 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஃபீஹிம் ஜத்தி மாலிக் இப்னு அமி ஆமிர், என்னுடைய பாட்டனாரும் அவர்களில் ஒருவர். மாலிக் இமாம் சொல்கிறாங்க அந்த 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் எனது பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமிர் ஒரு ஆள், ஓ ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா அவர் ஒரு ஆள், ஒரு ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர் ஒரு ஆள், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ஒரு ஆள், ஆயிஷா பின்த் உஸ்மான், உஸ்மானுடைய மகள் ஆயிஷா, அவருக்கு ஒரு ஆயிஷான் மகள் இருந்திருக்காங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க அவர்களும் அடங்கிய 12 பேர் வந்தார்கள். அவங்கள்ட்ட ஒரு விளக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய தலை டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஹத்தா அத்தோபிஹி அல் பக்கியா, ஜன்னத்துல் பக்கிங்கிற பொது கபுர்ஸ்தான், முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபுர்ஸ்தானை கொண்டு வந்தார்கள். முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபுர்ஸ்தானுக்கு கொண்டு வந்தாங்கன்றாங்க. அப்போ என்ன நோக்கம் அந்த இடத்துல? இவரை முஸ்லீம்கள் அடக்கப்படுற என்ன கபுர்ஸ்தானில் அடக்கலை, முஸ்லீம்கள் அடக்கப்படாத அப்படின்னா அந்த அந்த மஸ்ஜித் நபவியோட எல்லைக்குள்ளே காபிர்கள் வந்தாங்களா? காபிர்களை தான் வர விடக்கூடாண்டாங்களே ரசூலாங்க. மஸ்ஜித் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ காபிர்கள் வரையலுமா? அந்த எல்லைக்குள்ளே வரையலுமா? எந்த காபிர்களும் அடக்கப்படுறதில்ல மதீனாவில். எங்கே மதீனா சுற்றி நீங்கள் அடக்கினாலும் முஸ்லீம்களோட கபரில் தான் என்ன செய்யணும்? அடக்கணும். முஸ்லீம்கள் அடக்கப்படுகின்ற இடத்துக்கு அடைமொழி என்னது? முஸ்லீம்கள் அடக்கப்படுகின்ற பக்கைக்கு வந்தார்கள் அப்படின்னா அவர் அடக்கப்பட்ட இடம் முஸ்லீம்கள் அடக்கப்பட்டதில்லை, வேறு இடம். மதீனாவுக்குள்ளே முஸ்லீம் அல்லாத கபரிக்கலுமா? ரசூல்லா ஹரம் இல்லைன்னு வகுத்துட்டாங்களே காபிர்கள் வரக்கூடாது. அது உஸ்மான் காலத்தில் ரசூல்லா அஹ்ருஜுல் முஸ்ரிகீன மின் ஜசீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலேருந்தே வெளியேற்றுங்கட்டாங்க. மதீனா மக்காவுக்குள்ளே வரக்கூடாதுட்டாங்க. அந்த சட்டம் போட்டு இன்றளைக்கும் அது கட்டுப்படுத்தப்பட்டு தானே இருக்குது. அப்போ அந்த அந்த அடைமொழி எவ்வளோ பெரிய பிள்ளை. சரியா? ரைட்டு. வந்த உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை யார் நடத்தின? 3 நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு. இன்னால் இல்லா சொன்னார். இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா? பையத்து வாங்குறதுல குறியாக இருந்தார்ல. 3 நாள் குப்பையில் ஒரு ஜனாதிபதி குப்பையில் வீசிக்கிறாங்க. அதை கேவலப்பட்டு ஆனால் தான் நம்ம ஆட்சி நிலைக்கும்னு நினச்சா தானே இப்படி செய்ய முடியும். அப்போ எப்படி பலகீனமான அறிவிப்பு பண்ணார். சரியா? ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுதான்ன்றார். இப்போ என்ன செய்கிறாரு? கோபப்படுறார் அதை வச்சு. அப்போ பலகீனமான அறிவிப்பை வச்சு நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்கடா. சரியா? வவீஹிம் ஜத்தி என்ற பாட்டனார் அதில் இருந்தார். இங்கே முகமது இப்னு சுமைட பாட்டனாரை படுத்தின பாடு வேறு. சரியா? யாரோ பேரப்புள்ள ஒருத்தர் விளையாடிக்கிறார் உள்ளுக குடும்பத்துக்குள்ளே. சரியா? அவர் நேரடியாக இருந்தவர், பார்த்தவர் என்றார், வாப்பட புத்தகத்தை பார்த்தேன்றார். அதுக்கு பொய் சொல்லிக்கிறார், ஏமாற்றிக்கிறாருன்றார். இங்கே பாட்டனாட்டை கேட்டேன்னு சொல்லவும் இல்லை, பார்த்தேன்னு சொல்லவும் இல்லை, சோசிரிக்கின்றார். அலிரலாம் அவங்களை குற்றஞ்சாட்டக்குள்ள சோசிரிக்கின்றார். எப்படி குடும்பத்தை ஜாயின் பண்ணுறாரு. இங்கே அங்கே குடும்பத்தை கலைச்சி விட்டார். சரியா? இங்கே குடும்பத்தை என்ன செய்கிறாரு பாருங்கள், பின்னால் சொல்லுவார். இதுக்கு எப்படி ஒரு கோவப்படலாம்? சரி, பையத்து வாங்குறதுல குறியாய்ந்துன்றார். இப்போ நான் ஹத்தசனாண்ட ஒரு அறிவிப்பு சொன்னார் தானே, அந்த அறிவிப்பு சொல்லலை தானே, அதில் குறியாய்ந்த மாதிரி ஆகி அந்த அறிவிப்பில் அலிரலாங்க வானான்றார். அதுக்கு பிறகு கடைசியாக தான் அந்த பையத்து நடக்குது. அந்த அறிவிப்பேன்னு சொல்லலை. இப்போ இது பொய்யான அறிவிப்பை வச்சு, ஆதாரம் இல்லாத அறிவிப்பை வச்சு இவ்வளோ கோவப்பட்டது அதுக்கு தான் அவர். அப்போ என்ன நோக்கம்? அலி ரலியல்லாஹு மீது ஒரு களங்கம் வரப்படான்னு நோக்கம் உள்ள இந்த அறிவிப்பை கையில் எடுப்பானா? இந்த அறிவிப்பை தூக்கி வீசணுமா இல்லையா? தூக்கி வீச வேண்டிய அறிவிப்பை எப்படி பேசிட்டியார் பாருங்கள். அதுக்கப்புறம் அவரை தஃபன் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ய நினைக்கிறார்கள். அப்போ அங்கே பனி மாசின்கிற கூத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்லுகிறாரு, ஒல்லாஹி லைன் தஃபன் துமூஹு அல் முஸ்லிமீன, முஸ்லீம்கள் கபுருஸ்தானில் நீங்கள் அவரை அடக்கினால் ல உகுபிரனாச, நான் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லுவேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை ஜன்னத்துல் பக்கியில் அடக்காமல் ஃபஹமலுஹு அவரை சுமந்து கொண்டு பனு மாசின் கோத்திரம் என்றால் அன்சார் கோத்திரம். அன்சாரிகள் அடக்க விடலன்னு அந்த அறிவிப்பில் அன்சார்கள் ஒரு ஆள் என்னது அடக்கினா விஷயத்தில் வெளியே போட்டு அப்போ அன்சார்களும் டென்ஷன் ஆகிந்தாங்கன்ற மாதிரி என்ன அதில் வருது அந்த அறிவிப்பில். அத்தோபிஹி இலா ஹஷி கௌகபின், ஹஷ் கௌகபி என்கிற ஒரு இடத்தில் கொண்டு போய் அடக்கினார்கள். ஹஷ் கௌகபி என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். அதை உஸ்மான் வாங்கி வச்சுருந்தார், அவருக்கு சொந்தமானதை ஆக்கி வச்சுருந்தார்.
அதில் கொண்டு அடக்கினார்கள். அப்போ வந்து இதை நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த கோலையெல்லாம் விட்டுருங்க, இவங்களுக்கெல்லாம் ரோல் இல்லைன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறீங்களே, சஹாபாக்கள் அம்மா சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இவ்வளோ பெரிய சஹாபிக்கு அநீதிழைக்கப்பட்டும் கூட நாங்கள் வாய் பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு சுன்ன ஜமாத்து வேஷம் போடுறீங்களே. இப்போ நாங்கள் அலிரெல்லாம் அஹ்லுபைத் வேஷம், நாங்கள்லாம் சுன்னத் ஜமாத் வேஷம், விளங்கிட்டா? அப்போ யார் இது? எல்லாரும் தரிகா பாட்டி எல்லாருக்கும் கேட்குறாரு தான், எல்லாம் சுன்னத் ஜமாத் வேஷம் போடுறீங்களே, நீங்கள்லாம் அலிரெல்லாவோட இறக்கமா நீங்கள் அப்படி என்று என்ன கேள்வி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பொய்யான அறிவிப்பு, விளங்கிட்டா? இப்படி ஒரு பொய்யான அறிவிப்பு வச்சு தான் என்ன செய்கிறாரு, அதாவது அது அவரே பிழைன்றாரு, அவரே ஆதாரம் இல்லைன்ற எப்படி நின்றுக்கணும் இதில்? இதுக்கு என்ன மாலிக் இமாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருடைய பாட்டனார் வேறு அதில் இருந்திருக்கிறார், ஒரு ஆளாக இருக்கனால அது பாட்டனார் வழியாக அத்தா வழியாக அந்த செய்தி அவர் கிடைச்சிருக்கும். அவர் அந்த காலத்தில் வாழாட்ட விட்டாலும் மாலிக் இமாம் சொல்லக்கூடியது ஒரு ஏற்றுக்கொள்ள ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டால், அவர் பாட்டனார் அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கும் போது பாட்டனார் மகன்கிட்ட சொல்லி மகனுக்கு சொல்லி அப்படி ஒரு கடத்தலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அது அமல் செய்கிறக்கு ஒரு ஹதீஸும் இல்லை வரலாற்று. எப்படி இதில் அங்கே பாட்டனாரோட பேரனை என்ன இதை சொன்னார், இங்கே என்னண்டு பாட்டனார் வழியாக கேட்டேன்டெல்லாம் சொல்லவே இல்லை இங்கே. ஆனால் அது வந்து பாட்டனார் வழியாக மகன்கிட்ட சொல்லி மகன்கிட்ட சொல்லி வரதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்குதான். எது? அலியில் அவங்கள அவதூறு சொல்கிற ஹதீஸ். அங்கே தெளிவாக பேரர்ன்ட்டு எல்லாரும் ஏற்றுக்கண்டுன்னு வந்திருக்கு. இவர் பேரர் தான் அப்படின்னு ஏற்றுக்கண்டு வந்தீங்க, நம்ப மாட்டோம் வந்தீங்க. அது சும்மா யாரோ ஏமாற்றிக்கிறாங்க 12 பேருன்றார். அப்போது எந்த செய்தியை சைதி பின் முஸையிபை அலியில் அவதூறு சொல்கிற செய்தியை என்ன பாடுபட்டு குடும்பத்தையே அந்த அடிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறாரு. இங்கே எப்படி நடந்து கொள்கிறாரு? அதாவது அந்த செய்தியை நியாயப்படுத்த குடும்பத்துக்குள்ளால் வந்திருக்கு, அவங்களால வந்து குடும்பத்துக்குள்ளால தான் வர முடியும். அவருக்கு பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களில் ஒரு பொய்யர் வழியாக அறிவிச்சு விட்டுருந்தா வாய்ப்பிரிக்கக்கூடிய இதுகளை அவர் தான் அந்த காலத்தில் இல்லையே, நீங்கள் தான் தவறுன்ட்டீங்களே, பிழையன்ட்டீங்களே, பொய்யன்ட்டீங்களே. நேரம் இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த காலத்தில் நேரம் இருந்தால் சப்ஜெக்டில் கலந்து கொள்ளாட்டி என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று உறுதியாக நிற்கிற நீங்கள் எப்படி இதை செய்யலாம்? அதுக்கு வச்சு அவ்வளோ அவதூறும் அழிகிறாங்கன்னு சொன்ன இந்த அறிவு வச்சு தான் இல்லை. வரலாற்று விஷயத்துக்கு இந்த அளவுக்கு போதுமானது தான். அப்போ மாலிக் இமாமுடைய கருத்து பிரகாரம் வந்து என்ன வருது, அவர் கொல்லப்பட்ட உடனே குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசி இருக்கிறாங்க எல்லாரும். சஹாபாக்கள்லாம் அப்போ இப்னு தய்மியா கொடுக்குறாரு முட்டு, சஹாபாக்கள்லாம் அவர் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்னு தய்மியா முட்டு கொடுக்குறாராம். இப்னு தய்மியா அப்படி கொடுக்குறாரா முட்டு. இப்போ மின்னாஜு சுன்னாவை என்னத்துக்கு எடுத்துகிட்டு வந்தார் அன்றைக்கி? மின்னாஜு சுன்னால் இப்னு தய்மியா சொல்கிறார் அப்படின்னு அது எடுத்துகிட்டு வரவே தேவையில்லைமே, சரியா? அப்போ இது இப்னு தய்மியா கொடுக்குறார் முட்டு. அதாவது இது ஒரு இஸ்லாமிய, அதாவது இந்த பாரம்பரியத்தை, இஸ்லாமிய அறிஞர் சமுதாயத்தை எல்லாம் எந்தவித மரியாதையும் இல்லாமல் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இப்னு தய்மியா முட்டு கொடுத்து பேசுகிறாரான்னு சொல்லி இந்த மார்க்க விஷயங்களுக்காக 7 முறை சிறை சென்ற ஒரு அறிஞர், விளங்கிட்டா? திருமணம் முடிக்காமல் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அறிஞர், அவரை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் எப்படி பேசுகிறாரு? சும்மா முட்டு கொடுத்தாரா அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி. அங்கே மின்னாஜு சுன்னாவை எழுதினவங்களுக்கு இப்னு தய்மியா அலிக்கு எதிராக பேசினான்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள மார்க்கத்துக்கு தியாகம் செஞ்சு இந்த மார்க்கத்துக்காகவே கொல்லப்பட்ட மனிதர், அவரை வந்து எந்த லிஸ்ட்டில் என்ன செய்கிறாரு, பேசிக்க நிற்கிறார். அவருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு அறிவிப்பை குடும்பமே என்ன மஹமூதுன்றவர் பொய் அப்படி இப்படி என்ற இங்கே குடும்பம் சம்பந்தம் பண்ணி நேரடியாக வரவே இல்லை. பாட்டனார் ஒருத்தர் அதில் இருந்தாண்டு வருது, அதுக்காக முழு குடும்பத்துடைய அறிவிப்பு மாதிரி என்ன செய்கிறாரு, அதை மாற்றுவதற்கான முயற்சி என்ன செய்கிறாரு, எடுக்கிறார். இதான் மௌலவி பிஜியோடைய அணுகுமுறையாக என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்குது. ஆச்சரியம். என்ன செய்கிறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது, அலி சப்போர்ட்டாக இருந்தார், ஒட்டுமொத்த சகாபாக்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொலை செஞ்சவங்களை அப்படி தனியாக பிரித்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. அப்போ சப்போர்ட்டாக இருந்தவன் வந்து குப்பை மட்டில் போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? சப்போர்ட்டாவாக இருந்தாங்க. சஹாபாக்கள் சப்போர்ட்டாக இல்லாத இந்த சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரியாக இருந்துச்சே தவிர சஹாபாக்கள் இருந்தால் சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க மதீனாவில். அப்போ மதீனாவில் வந்து இவர் குப்பை மேட்டில் போட்டு 3 நாளுக்கு போடப்பட்டிருக்கிறாரு. எல்லா மக்களும் அடக்கப்படுற கபூர்ஸ்தானில் அடக்க விட மாட்டேங்கிறான் ஒருத்தன் வந்துக்கிட்டு. இங்கே அடக்குனீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுவேன், மக்கள்கிட்ட சொன்னால் திரண்டு வந்து அடக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ வெறுப்பூட்டப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் அங்கே முகாமிட்டுருக்குன்னு விளங்குதா? இவங்கெல்லாம் இருக்கிறானுவோ, அவரை முற்றுகையிட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெசேஜ் போணுச்சுன்னா அடக்கஞ்சே விட மாட்டாங்க என்று சொல்லி 3 நாள் யார் அன்னைக்கே அடக்குனா விட மாட்டாங்க. அப்படி குப்பை மேட்டில் போட்டு நாசம் படி கேவலப்படட்டும், கொன்றது மாத்திரமில்லை குப்பை மேட்டில் போட்டு கேவலப்படட்டும் என்று அவருடைய உடலை வீசிவிட்டு 3 நாளைக்கு பிறகு யாரும் இல்லைன்னு ராத்திரியை விளக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு வருது. ராத்திரி ஒரு 12 பேர் கவலைப்பட்டு அந்த நம்ம இப்படியா அடைக்கிடுவோம், குப்பை மேட்டில் கிடக்கிறாரு என்று எடுத்து கொண்டு போய் தொழுகை நடத்திட்டு
அவரை வந்து 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யார்? அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. நீங்கள் இதையெல்லாம் சொல்லாதனாலப்பா ஷியா வந்து அவன் பாட்டுக்கு இப்போ கட்டுக்கதையில் சொல்லி ஆள் பிடிக்கிறான். நாங்கள் இதெல்லாம் சொல்லாதனால தான் ஷியா கட்டுக்கதையில் சொல்லி ஆள் பிடிக்கிறானா? இது ஷியாவுக்கு விருப்பமான செய்தி. எது? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மதீனால தூக்கி வீசப்பட்டாங்க. ஷியாவுக்கு போன உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அலியுல்லாவோட ஆட்சி அபகரித்தவர்னு நிரூபிக்கிறதுக்கு, அன்சார்கள் சஹாபாக்கள்லாம் ஒதுக்கினாங்க என்று சொல்கிறதுக்கு, அவரை தூக்கி சஹாபாக்களை கணக்கெடுக்காமல் இருந்தாங்க, ஆட்சியை கொண்டு வந்து அலியிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொல்கிறது அவனோட விருப்பமே. அது எப்படி ஷியாக்களுக்கு எதிராக? ஷியாக்களுக்கு சார்பான செய்தி இது. இவர் ஆதரவு நினச்சிட்டு இருக்கிறார். அதை ஏன்னா சஹாபாக்களை மதிச்சுட்டு ஆகிக்கிறாங்க ஷியாக்கள். ஒரு 5-10 பேர் தான் அவங்க மதிக்கிறாங்க. மற்ற எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள கடாசினாங்கன்றது அவனுக்கு சந்தோஷம். அது வந்து எப்படி ஷியாக்களுக்கு எதிராக இருக்குமென்று கூட என்ன செய்யலை, விளங்குதில்லை. இத்தனைக்கும் இவ்வளவு பேசுகிறார் தானே, இது ஆதாரம் இல்லாத அறிவிப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. முகாந்தரமிகன்னு சொல்லிங்கன்னு என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அப்போது ஆதாரம் இல்லாத அறிவிப்பை வச்சு இப்படி பேசுகிறாருண்டா, ஆதாரம் மாறி காட்டுற அறிவிப்பை வச்சு எவ்வளோ பேச வாய்ப்பு இருக்கு. அப்போ மௌலவி பிஜி அவர்கள் இந்த அலிரனோட விஷயத்தில் இந்த ஒவ்வொரு மறுப்பிலையும் விளங்குதுன்னு சொன்னால், எப்படியாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய போட்ட விமர்சனத்தை தக்க வச்சுக்கிறோன்னு அதை நிறுத்திடணும் என்றதில் நீங்கள் உறுதியாக என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்கன்றது அவங்களுக்கு. இந்த தொடரில் தான் நீங்கள் அவ்வளோ ஏச்சு என்ன செஞ்சீங்க, எல்லாருக்கும் ஏசுனீங்க. மிச்சம் பலகீனமான ஒரு செய்தியை சொல்லி என்ன செய்கிறீங்க, ஏசுறீங்க.